ஆண்டுக்கு ரூ. 3,000 சுங்க கட்டணமாக செலுத்திவிட்டு நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணமின்றி சென்று வரலாம் என்று நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் ஊர்திகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் சுங்கச்சாவடிகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்துதல் அல்லது ஒரே ஒரு முறை மொத்தமாக கட்டணம் செலுத்துதல் என்ற புதிய திட்டத்தை நடுவண் அரசு விரைவில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாழ்நாள் கட்டணமாக 15 ஆண்டுகளுக்கு ரூ. 30,000 கட்டினால் அதன் பின்னர் அந்த காலகட்டத்திற்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் லட்சக்கணக்கான ஊர்தி ஓட்டிகள் நேரடியாக பயன்பெறுவர். அத்துடன் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதும் தடுக்கப்படும். இந்த புதிய திட்டம் மூலம் ஆண்டுக்கு ரூ. 3,000 செலுத்தினால் நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஓராண்டுக்கு கட்டணமின்றி சென்று வரலாம். இத்திட்டம் மூலம் லட்சக்கணக்கானோர் பயன்பெறுவார்கள். புதிய திட்டம் மூலம் கட்டணம் செலுத்தி பெறப்படும் அட்டைகள் ஃபாஸ்டேக் அட்டையுடன் இணைக்கப்படும் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார்.